உயிரை கவர வேண்டும். சரி, இப்பொழுது புறப்படு. உயிரை கவர. தந்தையே, ஆமா, இவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம், எறும்பு காத்து கூட நுழைய முடியாத ஒரு இடம் கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்தை சுத்திலும் இரும்புகளை போட்டிருக்கீங்க, சுத்திலும் அக்னி சோலை வீசுகிறது. இவ்வளவு பாதுகாப்பு செஞ்சிருக்கீங்கப்பா. ஆபத்து என்று தெரிகிறது, ஆனால் என்னவென்றே கூறவில்லையப்பா. அப்பா, நான் பெற்ற செல்வமே, என் நாவினால் அதை எப்படியடா உரைப்பேன்? அப்பா, மகனே, கலக்க வேண்டாம், மனதை திடப்படுத்திக் கொள். விதியாகப்பட்டது வலியது. அந்த விதியை வென்றவர்கள் இந்த பாரில் உள்ளவர் யாருமே கிடையாது. ஆகையால் அந்த யமனிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். இன்னும் 3 நாழிகைக்குள் உன் உயிர் போக போகிறது. அப்பா, இன்னும் 3 இந்த சிவமணி உண்டாகப்பட்டது பிரிய போதுதான். அப்பா, அப்பா, நான் இதற்கா பிறந்தேன். நான் இதற்கா பிறந்தேனா இந்த நிலையானதப்பா, நான் இதற்கா பிறந்தேனா இந்த நிலையானதப்பா. இதற்கா பிறந்தேனா நான் இதற்கா வளர்ந்தேனா கொள்ளாத உலகத்திலே என்னை போராட இந்த மகன் உங்களிடத்தே பிரிய போகிறான். இந்த சிவமொழி போக போகிறதா? அப்பா, கலங்காதடா மகனே, நான் இருக்கின்றேன். சுற்றி 8 கோட்டை கட்டியிருக்கின்றேன். கண்ணாடி பேடை வைத்திருக்கின்றேன். அனல் ஜுவாலை வீச சுற்றி வைத்திருக்கின்றேன். இதையெல்லாம் மீறி அந்த காலன் அந்த மாச கயிற்றை உன் மீது எப்படி வீசுவான் பார்க்கலாம். பயப்படாத மகனே, நீங்க இருக்க வரை எனக்கு பயம் இல்லை. ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. பயப்படாதடா, பயப்படாத. போக மாட்டேன். எனக்கு உறக்கமாக வருகிறது. படி மீது நான் கொண்டாட்டாமா? கண்ணை இருட்டுகிறது. ஆமாப்பா, இருள் சூடுகிறது. கண்கள் ரெண்டும் இருட்டுகிறதப்பா. பயப்படாதடா செல்லம். என்னை விட்டு செல்லக்கூடாது. போக மாட்டேன். அடியிலே படுத்துக்கொள். அப்பா, வந்துவிட்டேன் அந்த சிவமணி இருக்கும் இடத்திற்கு. சின்ன அரும்பு மலரும் அது சிரிப்பை சிரித்து
கவலைப்படாத, நான் இருக்கின்றேன். அதோ வருகிறான் காலம், ஏதோ வருகிறான். அதோ வருகிறான் காலம், ஏதோ வருகிறான். கலங்கிடாத மகளே, கலங்கிடாத மகளே, என் கண்மணியே மகளே. அதோ வருகிறான் அதோ வருகிறான் காலன், இதோ வருகிறான் என்று கூறுகின்றார். மகனே, கலங்காதே. கண்மணியே, உன் தந்தை உனக்கு நான் பக்கத்துடன் இருப்பேன். தனது திருமணம் தெரியாமல் தன்னுடைய மனைவி அமர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அழைத்து பார்க்கிறேன். சோமனி, அழைக்கும் என்னுரை எனக்கு ஏற்கலையா? நெருங்க முடியவில்லையே, ஆனால் போகிறது. சரி, இந்த இரும்பு கோட்டைக்கு நுழைய வேண்டும் என்றால் இப்பொழுது கருணாகமா உருவெடுத்து அது பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனை இழுத்து செல்கிறேன் யமலோகத்திற்கு. ஏதோ ஒரு கூக்குரல் என்னை அழைக்கிறதப்பா. சிவமணி, வாடா வாடா என்று அழைக்கிறதப்பா. மகனே, பயப்படாத, பயப்படாதடா. சென்று காடு வரை கண்ணுரங்கு. அடே சோமனி, தெரியாமல் கவிழ்ந்து கண்டா. உன் பாதத்தை கொண்டு அப்பா, அப்பா,